ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவை பார்க்கலாம் வாங்க. மதி வந்து மலருக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் மலர் வந்து ஃபோனை எடுக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி நம்ம தப்பாக பேசிட்டோமோ, நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணுமோ அப்படின்ற மாதிரி மதி நிறைய விஷயங்கள் யோசிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து ரேவதி வருவாங்க. என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க மதின்றாங்க. ஒன்றும் இல்லை, யாருக்கு ஃபோன் பண்ண, மலரக்காக்கு தான்றாங்க. ஏன் அண்ணி ஃபோன் எடுக்கலையா? இல்லை எடுக்கலை. அம்மா, உனக்கும் அன்னைக்கு ஏதாச்சும் பிரச்சனையான்றாங்க. ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை, நான் ஃபோன் கொடுக்கட்டுமான்னா, இல்லை வேண்டாம் வேண்டான்ற மாதிரி சொன்னாங்க. என்றைக்குமே அண்ணி அப்படி சொல்ல மாட்டாங்க. ஃபோன் கொடுக்க சொன்னா கொடுங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு வேண்டாம், வேலை இருக்குன்ற மாதிரி பேச்சை மாற்றி தான் பேசுனாங்க. ஏதாச்சும் பிரச்சனையான்றாங்க. அப்புறமா ரேவதியை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. ஏய், என்னாச்சு மதி, சொல்லு அப்படின்னு கேட்கவும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி நான் உங்களை பேசிட்டேன்னு நடந்ததெல்லாம் சொல்றாங்க. அண்ணியவ இப்படி பேசினேன்றாங்க. ஆமா, இப்படி பேசிட்டேன், ஏதோ ஒரு கோவத்துல நான் பேசிட்டேன். அது இப்போ ரொம்ப ஃபீல் பண்றேன் நானு. அவங்களும் பாவம், மனசு எவ்வளோ ஹர்ட் ஆயிருக்கு அவங்களுக்குன்றாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி விடு மதி, ஏதோ கோவத்துல சொல்லிட்டேன். நான் கோவத்துல சொல்லிட்டேன். ஆனா அவங்க, நான் மனசுல இருந்து சொன்ன மாதிரி அவங்க என்கிட்ட பேசல. நான் வீட்டுல போயிட்டு வரணும் பார்த்தாலையும் அவங்க என்னை முகத்தை கூட பார்க்கல. என்ன ரொம்ப அவாய்ட் பண்றாங்க. ரொம்பவே கஷ்டமா இருக்கு எனக்கு அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் இருக்காது சரியா. அண்ணி ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்படி இருப்பாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. எல்லாம் சரியாகிடும். நீ தேவையில்லாத நினைச்சு ஃபீல் பண்ணாத மாதிரின்றாங்க. என்னால நார்மலாவே இருக்க முடியலங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவசரப்பட்டு சில வார்த்தைகளை விட்டுட்டோமோன்ட்டு எனக்கு தோணுதுன்றாங்க. அண்ணி கண்டிப்பா உங்ககிட்ட பேசுவாங்க. அதனால அண்ணி அப்பைக்கு பேசவே மாட்டாங்கன்ட்டு நீ நினைக்காத சரியா. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. அப்படியே ஃப்ரீயா விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் வந்து அண்ணிய கிட்ட பேச வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சீக்கிரமா அண்ணியோட கோபம் தெளிஞ்சு உங்ககிட்ட பேசுவாங்க. அதுக்கு நான் பொறுப்புன்ற மாதிரி சொல்றாங்க. எப்படி மதியம் மலரையும் ஒரு சேர்த்து போறாங்க ரேவதின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.